தமிழ் சேனல் கூப்பிடு, தமிழ் சேனல் கீழே எடுத்துப்பா, சேர்த்து கீழே எடுத்துரு. முன்னுரிமை கொடுங்க. முன்வரிசையில் பார்த்தோம்னா 200 பேர் கூட்டிட்டு வரது தான் இங்கே இருக்கணும். இல்லைன்னா பின்னால போய் உட்காருங்க. ஒரே நிமிஷம் முடிஞ்சு ஒரே போலாமா? முதல்ல இருந்து ஓட்டி இருப்பீங்களே. நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக வருகிற 12ஆம் தேதி நம்ம முனிச்சாலை பழைய தினமணி திரையரங்க அருக தெற்கு மண்டலம் அருகே மதுரை மாநகராட்சியுடைய நிர்வாக சீர்களை கண்டித்தும் வரலாறு காணாத அளவிற்கு 200 கோடிக்கு மேல் மக்களுடைய வருவாயை இன்றைக்கு முறைகேடாக கொள்ளையடித்திருக்கின்ற மாநகராட்சி நிர்வாகத்தையும் 5 மாதங்களாக மதுரை மாநகராட்சிக்கு மேயர், மண்டல தலைவர், நிலைக்குழு தலைவர் இல்லாதனால் மாநகராட்சி கூட்டம் நடத்தப்படவில்லை. மாதம் ஒரு முறை இந்த கூட்டம் நடத்த வேண்டும். நகர்பாலியா சட்டம் அதைத்தான் சொல்லுகிறது. ஏன்னா நாங்களும் மாமன்ற உறுப்பினராக இருந்து வந்தவர்கள், அந்த பயிற்சி முகாமுக்கு போனவர்கள். எனவே நகர்பாலியா சட்டத்தின்படி மக்களுடைய பிரச்சனையை அந்தந்த பகுதியில் இருக்கிற வார்டுகளுடைய பிரச்சனையை பேசுவதற்கும் குறைகளை சொல்லுவதற்கும் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட குறை நிறைகளை நிறைவேற்றினாரா என்பதை ஆணையாளர் தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் அந்த கூட்டத்துடைய நோக்கம். 5 மாதங்களாக இந்த மாநகராட்சி கூட்டம் நடக்கவில்லை. இதையெல்லாம் கண்டித்தும் 69 மாமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் ஒருவரை கூட திமுக இன்னைக்கு மேயராக, 5 மாமன்ற உறுப்பினர் மண்டல தலைவராக, நிலைக்குழு தலைவர்களாக தேர்ந்தெடுக்கவில்லை என்பதை கண்டித்து இதனால் மண்டல கூட்டங்களும் நடைபெறவில்லை. ஒவ்வொரு மண்டலத்திலும் நடைபெறுகிற கூட்டத்திலே அந்த மண்டலத்தை சார்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பகுதி குறை நிறைகளை, திட்டங்களை சொல்லி நிறைவேற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக அந்த கூட்டம் அமையும். அதுவும் நிறைவேற்றப்படாததை கண்டித்து ஒரு மாபெரும் கூட்டத்தை மதுரை மாநகர் மாவட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாநகர் மாவட்டமும் புறநகர் கிழக்கு மாவட்ட கழகமும் மற்றும் இதில் கலந்து கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அத்தனை நிர்வாகிகளும் தொண்டர்களும் குறிப்பாக பொதுமக்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தை எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். எனவே அது குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் தான் இன்னைக்கு நடக்குது. சொல்லுங்க, வேற என்னங்க? எங்களை பார்த்தா கூட்டணி கட்சி தலைவரா தெரியலையா? இங்க இருக்கிற மாவட்ட, இங்க இருக்கிறவங்க நீங்களே போதும்ட்டாங்க, எங்களை போதும்ட்டாங்க.
நீங்க தான்ப்பா மதிக்க மாட்டேன்றீங்க. எங்க தலைமையெல்லாம் மதிக்கிறாங்க. எங்க தலைமையில எங்களவே நடத்த சொல்லிட்டாங்க. எங்க நிர்வாகிகள இங்க இருக்கிற மாரி சக்கரவர்த்தி இருக்காரு, இங்கிட்டு பாருங்க நம்ம முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாநில தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய தலைவர் இங்க ஐயா டேவிட் முடியல. டேவிட் வந்துட்டாரு. ஐயா இங்கிட்டு வாங்க டேவிட், இங்கிட்டு வாங்க டேவிட், இங்கிட்டு வாங்க. ஐயா அட்டண்டன்ஸ் இல்லாம போயிடும் தலைவரே. அவங்க இல்லைன்னு இங்க போடுங்க. ஒரு சேர் எடுங்க. ஈஸ்வரா ஒரு சேர கூட. வணக்கம் தலைவர். செல்லப்பாணி 2 மாவட்ட செயலா வந்துட்டீங்க. ராஜவையம் உங்களை வச்சே காமிச்சு நாங்க ஓட்டு வாங்கிடுறோம். சரி திமுக மாநில மாநாடு நடத்துறாங்க. 10 லட்சம் பேர் வரதா சொல்லிருக்காங்க. 20 லட்சம் பேர் கூட சொல்லலாம் தம்பி. சொல்றது எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். ஆனா அங்க இருக்கிறவன் மக்கள் கேட்கணுமே. அவங்க 50,000 பேர் வேணா கூட லட்சக்கணக்கில்னு சொல்லுவாங்க. திமுக எப்பவுமே சொல்லக்கூடியது. அந்த மாநாட்டுல என்னத்த தீர்மானம் என்ன நிறைவேற்ற போறாங்க? 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையும் செய்யல. சொல்லிருக்கான்ல நானு, எதுவுமே செய்யல. விடியல் தருவோம் சொல்லிட்டு இன்னைக்கு தமிழக மக்களுக்கு விடியாத ஆட்சியை தான் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிறது. தேர்தல் வருகிறதுனால அங்கங்கே இந்த மாதிரி சேர்த்து வைத்திருக்க பணத்தை கொடுத்து அவங்களுக்கு மக்களை கூட்டுகிறார்கள். இதனால் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை என்பதை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா இடத்துக்கும் பேருந்து இப்ப இந்த ஓபிஎஸ் அதான் இப்ப ஓபிஎஸ் எங்கள்ல இருந்து போனார் இல்லையா, ஞாபகம் இருக்கா? எப்பா பன்னீர்செல்வம் ஞாபகம் இருக்கா? மோடி முன்னாள் முதலமைச்சர் அவர் சேர்க்கிற கூட்டம் நடந்துச்சு. 1 லட்சம் பேர் கலந்துட்டாங்கன்னாங்க. அங்க பார்த்தா வெறும் காலி சேரு. நீங்க தான் எடுத்து படம் பிடிச்சு வேற போட்டிருக்கீங்க. அதுக்கு அரசு பேருந்து தான். ஒவ்வொருத்தருக்கும் 500 ரூபாய் எதாவது சாப்பிட்றது பிரியாணி அதெல்லாம் கொடுத்துதான் கூட்டிட்டு போயிருக்காங்க. இது மாதிரி இப்ப அதுக்கே இப்படி செஞ்சிருக்காங்கன்னா மாநாட்டுக்கு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அதிகமா தான் இருக்கும். என்ன சொல்றீங்க? சரி, வேற மாநகராட்சியை பத்தி கேளுங்கப்பா. மதுரை மாநகராட்சியை பத்தி இந்த கூட்டத்தை எப்படி இது பண்ண போறீங்க? நடக்கிற கூட்டம் நோக்கம் நீங்க அதை சிதைக்கிறீங்க. நான் கேட்கிறது, மதுரை மாநகராட்சி நிர்வாக சீர்கேடை நீ ஆதரிக்கிறீங்களா? நீதியரசர் மாண்பு உயர் நீதிமன்றத்துடைய நீதியரசர்கிட்ட நாங்க முறையிட்டோம். இங்க மாநகராட்சி நிர்வாகமே சரியில்லை, மேயருடைய கணவரே கைது செய்யப்பட்டிருக்காரு, அந்த மேயர் ரிசைன் பண்ணல, மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, இதை கண்டறியணும்னு சொன்னோம். நீதியரசரே அதை தெரிந்து கொண்டு தென்மண்டல ஐஜி தலைமையில ஒரு குழு அமைத்தாங்க. குழு அமைத்து மதுரையில் இருக்கிற ஏறத்தாழ 3 லட்சத்துக்கு மேற்பட்ட கட்டடங்கள், குறிப்பாக 4 லட்சத்துக்கு மேற்பட்ட கட்டடங்கள்லாம் இருக்கிறது. அந்த கட்டடங்களுக்கு புதிதாக வரி விதிக்கப்பட்டது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு இருக்கிற வரியை காம்ப்ளெக்ஸுக்கும் வணிக வளாகத்துக்கும், அதே வீட்டுக்குரிய வரியை திருமண மண்டபங்களுக்கு போட்டு இடையில வர அந்த வித்தியாசமான தொகையை அதிகாரிகளும் மண்டல தலைவர்களும் எடுத்துக்கொண்டார்கள் தானே குற்றச்சாட்டு. எனவே நீதியரசர் அதை ஆராய்ந்து பார்த்து அதன் அடிப்படையில் ஒரு குழு அமைத்தார். உடனே அவர் அமைக்கல. அப்புறம் அமைத்த பிறகு அப்புறம் தான் அந்த கைது நடவடிக்கை எல்லாம் நடந்தது. 40 மாநகராட்சி அதிகாரிகள் கைது செய்யப்பட்டாங்க. ஒரு நிலைக்குழு தலைவர் கைது செய்யப்பட்டார். இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. புயல் வேகத்தில் அந்த குழு தென்மண்டல ஐஜி தலைமையில் இருக்க குழு விசாரிக்க ஆரம்பித்தது. விசாரணையில ஒரே வாரத்துல 28 கோடி ரூபாய் கண்டறிந்தாங்க. ஒரு வாரத்துல. அது தொடர்ந்து நடைமுறைப்படுத்தியிருந்தா உறுதியாக மதுரை மாநகராட்சிக்கு 400 கோடிக்கு மேல் வருவாய் கிடைத்திருக்கும். அதை இந்த மாநகராட்சி நிர்வாகமும்
இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் அரசும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது வெட்ட வெளிச்சமாயிரும், மக்கள் மத்தியில தேர்தல் நேரமாக இருப்பதனால் நமக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு சொல்ல அடிப்படையில அதை மூடி மறைக்கிற வகையில் அப்படியே போட்டுட்டாங்க. முதலமைச்சரை பல தடவை இங்க வந்துட்டார் மதுரைக்கு. வந்தவருக்கு நான் ஏற்கனவே ஊடகம் மூலமாக வேண்டுகோள் வைத்தேன். நிறைய பிரச்சனைகளுக்கு சாக்கடைகள், தெருவில் சாக்கடைகள் ஓடுகிறது, குடிநீர் பைப் எல்லாம் உடைஞ்சு போகுது, மக்கள் நடமாட முடியல, தெரு சாலையெல்லாம் குண்டும் குழியுமாக இருக்கு என்றுதான் சொன்னோம். எனவே உடனடியாக முதல்வர் இதை கவனம் செலுத்தி எதோ ஆய்வு பண்றார், இதையும் ஆய்வு பண்ணணும்னு சொன்னோம். ஆனா நடக்கவே இல்லை. அந்த பாலம்லாம் நாங்க கொண்டு வந்தது, எங்க காலத்துல போடப்பட்டது. நாங்க எல்லாமே எடுத்து வச்சிருந்தோம், நிச்சயம்லாம் பண்ணி வச்சிருந்தோம். எல்லாம் பண்ணி வச்சிருக்கும் போது இவங்க தான் அதை முதல்ல தொடங்கினாங்க. அது கூட இவ்வளவு காலதாமதம் ஆயிடுச்சு. 2 பிரிச்சு சொல்லுவாங்க. இவங்க காலத்துல மதுரைக்கு என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க? எங்க காலத்துல எடப்பாடியார் மட்டும் 4 ஆண்டுகள்ல 8000 கோடி கொடுத்தார். மதுரையினுடைய எத்தனை அடையாளங்களும் எங்க காலத்துல நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் தான். எனவே இந்த மாநகராட்சிக்கு ஏதாச்சும் அவங்க செஞ்சாங்களா என்பதை அதையெல்லாம் நீங்க தான் கேட்கணும். அதை கேளுங்க நீங்களும் கேட்க மாட்டேன்றீங்க. அதுவும் பணியில் முடியல. முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தை பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 24 மணி நேரமும் இன்னும் 40 ஆண்டுகளுக்கு அது குடிநீர் பிரச்சனை இல்லாத அளவுக்கு 24 மணி நேரம் வீடுகளுக்கு கிடைக்கணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல, 24 மணி நேரம் கிடைக்கணும். இதுக்காகத்தான் 39 மேல்நிலை தொட்டி கட்டப்பட்டு மொத்தம் ஏற்கனவே இருந்த 42 மேல்நிலை தொட்டி மூலமாக 82 மேல்நிலை தொட்டி மூலமாக மதுரை மக்களுக்கு 100 வார்டுகளுக்கும் தங்குதடையின்றி குடிநீர் கொடுக்கிற திட்டம். இன்னைக்கு 20 லட்சம் மக்கள் பெருக்க இருந்தாலும், இன்னும் 40-50 லட்சம் மக்கள் பெருக்க ஏற்பட்டாலும் இந்த குடிநீர் பிரச்சனையே இருக்காது என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. 2023 முடிக்க வேண்டிய திட்டத்தை இன்னைக்கு ஆம வேகத்துல நடத்தி முறையாக அந்த அதிகாரிகள் போடுற பைப்பை தரம்னாத பைப்பை போட்டதுனால தெருவில் அந்த பிரஷர் தாங்காம தண்ணி ஓவர் டேங்க்ல இருந்து வர்ற மேல்நிலை தொட்டியில இருந்து வர்ற தண்ணி பிரஷர் தாங்காம வெடித்து ஆறாக ஓடுவதையெல்லாம் உங்க டிவியிலும் பார்த்திருப்பீங்க, எல்லா இடங்களையும் இருக்கு. இதெல்லாம் ஆய்வு செய்யணும்னு சொல்லியிருந்தோம், ஒண்ணுமே செய்யல. எங்க காலத்துல கொண்டு வரப்பட்ட உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்மார்ட் சிட்டி பணி கூட இன்னும் நிறைவேறாம இருக்கு. இன்னைக்கு வடக்கு பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல இருந்து வண்டியூர் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எந்த பணியும் நடக்கல என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். இதெல்லாம் ஆய்வு செய்யணும்ன்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த ஆர்ப்பாட்டத்துடைய முக்கியம் இல்ல, இந்த மாநகராட்சி ஒட்டி எதுவும் கேட்கறீங்களா? அப்புறம் தான் நாங்க உங்களை சந்திக்கணும்ல, வேற எதுவும் கேட்கறீங்களா? மாநகராட்சி பத்தி கேட்கறீங்களா? நீ மாநகராட்சி பத்தி கேட்க மாட்டீங்க, அதனால நீங்க போங்க. ஒண்ணு கேட்கவே மாட்டேன்றீங்க. ஏன் எவ்வளவு ஊழல் நடக்குது? நீங்க தான் அந்த குண்டு மொழியில போறீங்க. ஒரு ஊடக நண்பர் செத்து போயிட்டாரு, இறந்து போயிட்டார் விபத்துல, மழை வெள்ளத்துல. அவர் போய் படம் பிடிக்க போனவர் அந்த பள்ளத்துல இறந்து போயிட்டார் மதுரையில. அது கூட ஒரு இது கிடையாது. மதுரையில மிக மோசமாக இருக்கு. வெயில் காலம் வர வந்துருச்சு. எனவே தண்ணி பற்றாக்குறை, நீர் பற்றாக்குறை வேற வருது. வைகை டேம்ல வர தண்ணி குறைவாக இருக்கிறது. எனவே இதையெல்லாம் இந்த மாநகராட்சி நிர்வாகம் முறையாக உடனடியாக மேயர், மண்டல தலைவர், நிலைக்குழு தலைவர்லாம் எடுக்கணும். இந்த கூட்டம் நடக்கணும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. சரி வாங்க, வேற ஒண்ணு நீங்களும் கேட்கறத நாங்க சொல்ல போறோம். எங்களுக்கு மாநகராட்சி என்னன்னா இதுதான். என்ன தம்பி சொல்ல தலைவர, வேற எதுவும் சொல்றீங்களா? வேற எதுவும் சொல்றீங்களா? சரி வாங்க கார்த்தி, வாங்க வாங்க. அதெல்லாம் நீங்க வேற, நாம கூப்பிடாம வரக்கூடியவங்க ஒரு ஆள் தான். கூப்பிடாம வர அப்புறம் பேசுவாங்க, நாளை கழிச்சு பேசுவாங்க. இன்னைக்கு மாநகராட்சி பத்தி தான். நிறைய ஊழல் சொல்றீங்க, எல்லாருமே சொல்றாங்க. திமுக மற்ற தொகுதி சொல்றாங்க, முதல்ல சாத்தியப்படும் நினைக்கிறீங்க? எதை வச்சு சொல்றாங்கன்னு தெரியலையே. வச்சிருக்க மாவை நிறைய கொடுத்த, இப்பவே அப்படித்தான் செஞ்சிருக்க. கோடை காலத்துக்கே கோடை காலத்துல இத்தனையோ கோடைகள் வந்துச்சு. 22, 23, 24, 25 எல்லாம் வந்துச்சு.
அப்பெல்லாம் கொடுக்கல முதலமைச்சர். அதே மாதிரி 22, 23, 24, 25 எல்லாம் பொங்கல் பரிசு கொடுக்கல, ரூபா கொடுக்கல. இதுக்கு தான் கொடுத்திருக்காரு. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்து நம்ம முதலமைச்சர் அரண்டு போயிட்டார், பயந்து போயிட்டார். அதன் அடிப்படையில தான் அப்படி செய்யறாங்க. இப்ப 5000 ரூபாய் முன்பணம் போட்டிருக்காரு, 2000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அப்படி இருந்து அவருக்கு திருப்தி இல்லை. எனவே மற்றதையும் நம்ம எப்படியாச்சும் கவனிச்சலாம்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேற மக்கள் இன்னைக்கு எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க. உங்க கையில இருந்தா கொடுக்குறாங்க. மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க, அதுல இருந்து கொடுக்குறாங்கன்னு தான் நினைப்பாங்க. வாங்க, போயிட்டு வாங்க. வாங்க, இதுல கூட்டம் நடத்தின நேரம் ஆகுது. வேற பேசுறீங்க? வாங்க, நீங்க தலைவர், நாங்க தான் 10 தொகுதி வெற்றி பெற போறோம், ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெற போகுதுன்னு சொல்லிட்டோம். அப்புறம் திரும்ப இப்ப இதுல ஒரு நாங்க இதுல பேரணி, மக்கள் விழிப்புணர்வு பேரணி தான் ஏற்பாடு பண்ணோம். காலையில 7 மணிக்கு பிறகு மக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம அத குறிப்பிட்ட பகுதியில மெயின் சாலையில தான் போற மாதிரி. ஆனா காவல்துறை அனுமதி கொடுக்காதனால நாங்க என்னைக்கு சட்டத்தை கட்டுப்பட்டதுனால இந்த ஆர்ப்பாட்டமா நடத்திட்டோம். சரி, வாங்க.